நிறைய பேர் நினைக்கிறது என்னென்னா மிஷின் வாங்கிட்டு நம்ம டெய்லரிங் கற்றுக்கலாம், வீட்டில் இருந்தே ஸ்டிச் பண்ணலாம், அப்படியே ஆர்டர் கொட்டும், அது மூலமாக நிறைய ஏர்ன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி சில பேருக்கு ஆசை இருக்குது. ஏன்னா யூடியூப் இன்ஸ்டாகிராம்லலாம் வீடியோ பார்க்கும்போது டுடே மை ஆர்டர், டுடே கஸ்டமர் ரிவ்யூ சொல்லி சில பேர் அவங்களோட பேஜஸில் போட்டதை பார்த்துட்டு டெய்லி ஒரு 500,000 ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மிஷினை வாங்கி வச்சுட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இன்றைக்கி கூட ஒரு ஸ்டூடெண்ட் வந்து அவங்களோட ரிவ்யூவை எனக்கு வந்து ஷேர் பண்ணாங்க. அப்படியே நான் உங்களுக்கு ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணி அந்த ரிவ்யூவை உங்களுக்கு சொல்கிறேன். மேம், நான் கால் ஊனமானவள். எனக்கு 2019 உடம்பு சரியில்லாமல் போச்சு. ரொம்ப குண்டாயிட்டேன். ட்ரெஸ் ஒன்று கூட பத்தலை. டெய்லர்கிட்ட கொஞ்சம் ஓரத்தில் தையல் போட்டு தாங்க அப்படின்னு கேட்டேன். செய்து தரலை. நடக்க முடியாது, நிற்க முடியாது, ஹாஸ்பிட்டல் போகக்கூட ட்ரெஸ் கிடையாது. அப்போ ஸ்கர்ட் டாப்ஸ் 2 வாங்கி அதையே மாற்றி போட்டுக்கிட்டேன். எனக்கு கையிலையே கிழிஞ்சது எல்லாம் தைக்க தெரியும். படுக்கையிலேயே மொபைல் பார்ப்பேன். அப்போந்தான் நானும் ஒரு மிஷின் வாங்கி தச்சு பார்ப்போம்னே தோணிச்சு. பணம் இல்லை. முடியாதப்போ உறவுக்காரங்க கொடுத்த பணத்தை வச்சு தான் நான் இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்க இந்த மிஷின் வாங்கினேன். வாங்கினதும் அழுகை, ஒன்றுமே தெரியாமல் வாங்கிட்டோம்னு. பிறகு ஜீசஸ்கிட்ட ப்ரே பண்ணிவிட்டு மிஷின் யூஸ் பண்ண கற்றுக்கிட்டேன். ஒவ்வொரு டைம் ப்ரே பண்ணிவிட்டு மிஷின் பிரச்சனையை சரி பண்ணிவிடுவேன். பிறகு யூடியூப்லேயே ப்ளவுஸ் சுடிதார் ஸ்டிச்சிங் பார்த்து எனக்கு தைச்சேன். பிறகு சிஸ்டருக்கு தைச்சி கொடுத்தேன். பரவாயில்லன்னு சொன்னாங்க. வேறு ஒன்றும் தைக்க தெரியாது. எல்லாமே கற்றுக்கணும்னு ஆசை. ஆனால் என்னால் வெளியே போய் கற்றுக்க முடியாது. ஹெல்ப் பண்ண யாரும் இல்லை. பொருளும் வெளியே போய் வாங்க முடியாது. அதனால் என்னிடம் இருந்த ரேஷன் வேஷ்டி சாரியில் வர ப்ளவுஸ் துணியை வச்சு தலையண உரை இப்படி செய்கிறேன். இப்போ உங்கள் ஃப்ரீ டெய்லரிங் கிளாஸில் ஜாயின் பண்ண பிறகு இவ்வளவு அழகாக எளிமையாக புரியும்படி சொல்லித்தரீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். வெரி தேங்க்யூ மேம். காட் பிளெஸ் யூ. பார்த்துட்டு இருக்க நீங்கள் கூட சம்டைம்ஸ் டெய்லரிங் அப்படிங்கிறத ஏதோ நம்ம தச்சு கொடுத்துட்டோன்னா நமக்கு வந்து எல்லாமே கரெக்டாகிடும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா டெய்லரிங்கிறது பெரிய கடல். இன்றைக்கி எனக்கு தெரியாத விஷயங்களே நிறைய இருக்கும். அதையும் ஒவ்வொரு நாள் நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டு பண்ணால் மட்டும்தான் இந்த காம்படிஷன் இருக்கக்கூடிய வேலையில் நான் வந்து ஏர்ன் பண்ண முடியும். அதுவே நான் எதுவுமே கற்றுக்க மாட்டேன், எதுவுமே தெரிஞ்சுக்க மாட்டேன் அப்படின்னு இருந்தேன்னா எனக்கு ஒரு ஆர்டர்ஸும் இருக்காது, என்னோடய கான்ஃபிடென்ட் லெவலும் இருக்காது. இப்போ உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் வந்து டெய்லரிங்கில் வந்து ஏர்ன் பண்ணணும், சாதிக்கணும்னு நினச்சிங்கன்னா நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கோங்க. யூடியூப்பை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நிறைய விஷயத்த தேடி புதுசாக தெரிஞ்சுக்கோங்க. அதை அப்ளை பண்ணுங்கள். அதன் மூலமாக நிறைய ஆர்டர்ஸ் எடுக்கக்கூடிய அளவுக்கு உங்களை நீங்களே டெவலப் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன ஸ்கில் இருக்குன்னு பாருங்கள். அது மூலமாக ஆர்டர்ஸ் எடுங்க. கூட ஃப்ரீயாகவே டெய்லரிங் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசை இருந்தா நம்ம ஸ்மார்ட் ஸ்டிச்சில் ஃப்ரீ டெய்லரிங் கிளாஸஸ் இருக்குது. அதில் கூட வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சோன்னா நம்ம ஐடியா ஃபாலோ பண்ணிவிட்டு டீட்டெயில்ஸ்னு கேளுங்க. உங்களுக்கு டீட்டெயில்ஸ் தர உங்களுக்கு ஓகே ஜாயின் பண்ணணும் தேவை அப்படின்னா மட்டும் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க.